உங்களுக்கும் அந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க தானே? என் தேஞ்சு போன ஹார்ட்டுக்கு கிடைச்ச தேங்காய் பாலுங்க அவ. கல்யாணத்துக்கு முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப டஃப் தான். பேசுறதுக்கு டைமே கிடைக்காது, பிரைவசியும் கிடைக்காது. லவ்வர்ஸ் கூட அவ்வளவு பதுங்கி பதுங்கி பேசுவாங்களான்னு தெரியாது. நம்ம வீட்டு கதையா அவ காதல ஏத்துறதுக்காக வெயிட் பண்ணி யாரும் இல்லாத டைம் அவளுக்கு கால் பண்ணி சும்மா தாண்டி கால் பண்ண அப்படின்னு சொல்லி போன் சூடேறி கண்ணம் சூடானதுக்கு அப்புறம் தான் பார்த்தா 1 மணி நேரம் பேசியிருப்போம். அந்த 1 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் ஏன் கதை, அடுத்த 15 நிமிஷம் அவ கதை. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் எல்லாம் உள்ள தூக்கி போட்டு டமால் டுமில்னு கழுவி கழுவி காக்காய் குத்துவோம். பேசினதுக்கு அப்புறம் என் பிரச்சனை என்னமோ தீர்ந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா இப்ப அவ பிரச்சனை என் மண்டக்குள்ள வந்துருச்சு. இப்ப அவளை நினைச்சு நான் அடுத்த 2 நாள் ஃபீல் பண்ணுவேனே. வெயிட், நீங்க எங்க பிசினஸ் டாக்ஸ் பத்தி கேள்விப்பட்டது இல்ல? மோர் தென் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆக போறோம். என்ன பிசினஸ்ன்னு கேட்காதீங்க, அது எக்கச்சக்கமா இருக்கு. வீட்ல அப்ரூவலுக்காக வெயிட்டிங், எப்படியும் தரமாட்டாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் ஏண்டி எல்லாத்தையும் அவகிட்ட சொல்றேன்னு எங்க வீட்ல கேக்குறாங்க. அவகிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்டங்க சொல்லுவேன்? அவளால மட்டும்தாங்க என் மண்டையில செருப்பால அடிச்ச மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியும். உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் மண்டையில ஏறவே ஏறாதா? நீ குடுக்கற இடத்துனாலதான் அவங்க இப்படிலாம் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்பதான் எதிர்த்து பேச போறியோன்னு வார்த்தைக்கு வார்த்தை என்ன மயிலேன்னு கொஞ்சுவாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அழுதா ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கும் அழுக வரும். அதுக்கப்புறம் குபீர்னு சிரிப்பு வந்துருது. ஐயா சீ, இப்ப எதுக்கு அழுவுற? இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் அழுவாங்களா? இன்னும் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு